வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி பொங்கல் ஸ்பெஷல் வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே அதோடைய டியூரேஷன் உங்களுக்கு எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், அதையும் தேவை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக இருக்கணும். உங்களுக்கு ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து ஃபோட்டோ வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் சைஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு வந்துட்டு ஆஃப் சைஸ்லேயே ஃபோட்டோஸ் இருக்குனாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டு, ஸ்டேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹாப்பி பொங்கல்ன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இந்த சைடில் இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிவிடுங்க. ஸோ தேவையான அளவுக்கு அதை ஜூம் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு கரெக்டாக டச் ஆகக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ ஹாப்பி பொங்கல்ன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜியோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தமிழில் டெக்ஸ்ட் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி சைடில் வந்து இந்த இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி இதையும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் கீழே பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக பொங்கல் ஸ்பெஷலாக சிம்பிளாக வந்து மேக் பண்ணியிருந்திருப்போம். கீழே ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான சாங்ஸை நீங்கள் ஓனாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைட்மெண்ட்டாக பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம், இல்லை இப்போ ஹாஃப் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். கரெக்டாக வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் எந்த ஒரு ஆர்டரில் சொன்னனோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் வீடியோ பிடிச்சிருந்ததோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு அதே மாதிரி வீடியோ பர்ஃபெக்டாக ஃபஸ்ட் டைம்லேயே வந்துச்சோ அவங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.